மூணாவது திருமாவளவன் விசிகாவா விட்டு வேணா 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 சார் கண்ணாடி ஏதிங்க சார் கண்ணாடி ஏதிங்க சார் அடுத்த வேலைச்சேரியா சார் வேலைச்சேரி அசோக் நகர் ஓகே எங்க போற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எங்களுடைய கட்சி சார்பாக எங்களுடைய தலைவருடைய கடிதத்தை நாங்கள் வந்து தலைமை அலுவலகத்தில் தோழர்கிட்ட கொடுத்துருக்கோம். அவங்களுடைய கூட்டங்கள் நாளைக்கு முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக இருக்காது பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு முடிவு சொல்கிறாங்க. வேறு யார் யாரெல்லாம் சந்திச்சிருக்கீங்க சார்? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இது இல்லாமல் வேறு யார் யார்? இல்லை, ஏற்கனவே நாங்கள் இதில் இமெயிலில் அனுப்பிச்சிருந்தோம். நேரடியாக வந்து கரெக்டாக இல்லை, ஏற்கனவே காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள வந்துட்டாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் விசிகாவுக்கும் நம்ம அழைப்பு கொடுத்தாச்சு. அவங்க தரப்புல நம்ம என்ன மாதிரியான பதில் நமக்கு வந்திருக்கு? இல்லை, அவங்க ஆலோசிச்சுட்டு அவங்களுடைய இதெல்லாம் ஆலோசிச்சுட்டு அவங்களுடைய செயற்குழு பொதுக்குழுவில் அவங்களுடைய கூட்டங்கள் அவங்களுடைய ப்ரொசீஜருக்குள்ள அவங்களுடைய கமிட்டியில் ஆலோசிச்சுட்டு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நேரில் ஒரு தடவை சந்திச்சிருக்காங்க. சார், இன்னைக்கு கவர்னரை சந்திச்சிருக்காரு தலைவர். என்ன சொன்னாங்க? என்ன அது சம்மந்தமாக கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் வெயிட் பண்ணுவோம். அது சம்மந்தமாக நாங்கள் டீட்டெயிலாக சொல்லுவோம். இல்லை, கவர்னர் என்ன சொல்கிறாருன்னா தவேகாவுக்கு பெரும்பான்மை இன்னும் அவங்களுக்கு இல்லை, நம்பர்ஸ் இல்லை. அதனால தான் சட்டப்படி உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சட்டப்படி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிக்கு கண்டிப்பாக ஆளுநர் அழைப்பு விடுக்க வேண்டும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் வந்து எங்களுடைய தலைவர் முதல்வராக வேண்டும் என்று இன்றைக்கி தமிழகம் முழுவதும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தை கண்டிப்பாக அவர் அழைக்க வேண்டும். அதுக்கான கடிதத்தை கொடுத்துருக்கோம். நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். சட்ட ரீதியாக அணுக போகிறதா இல்லை, பொறுத்திருந்து பார்ப்போம். டைம் இருக்குது. நேற்று கொடுத்துருப்போம். காலையிலே திரும்பவும் சம்மந்தமாக சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக தமிழக வெற்றி கழகத்தை கண்டிப்பாக அழைக்க. நீங்கள் தான் கேட்டீங்களா சார்? இல்லை அவங்கள கூப்பிட்டு அவங்கள? இல்லை, நாங்களாக இன்றைக்கி மறுபடியும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவர் முடிவை சொல்ல வேண்டிய டைம் இருக்குது. கண்டிப்பாக என்ன சட்டப்பூர்வமாக செய்யணுமோ அதை செய்வாங்கன்னு நினைக்கிறோம். ஒரு நாள் விசிகா கம்யூனிஸ்ட் இவங்களுடைய ஆதரவு கிடைச்சாலே ஆட்சி அமைக்கிறதுக்கு போதுமானது. ஸோ இந்த முடிவுடைய ஆதரவு கிடைக்குங்கிற நம்பிக்கை தவேகா ரொம்ப இருக்குது. இல்லை, அது கண்டிப்பாக எங்களுடைய ஆதரவுகளை கோரி இருக்கிறோம். கண்டிப்பாக அவங்களும் அதை ஆலோசிச்சுட்டு முடிவு சொல்லுவாங்க. சார், அதே மாதிரி ஐயுஎம்எல்க்கு வந்து அழைப்பு கொடுத்துருக்கீங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்க? ஐயுஎம்எல்க்கு கண்டிப்பாக கொடுத்துருக்கோம். நேர்லேயும் அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. கண்டிப்பாக அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். வேறு என்டிஏ கூட்டணியில் உள்ள ஏதாவது கட்சிகளுக்கு அழைப்பு ஏதாவது கொடுத்துருக்கீங்க? இல்லை, இது வரைக்கும் இல்லை. அதற்கான எண்ணமும் இல்லை. இப்போ ஆதரவு கொடுக்கக்கூடியவங்க அமைச்சரவை பதவிகளை எதிர்பார்ப்பாங்க. அதெல்லாம் நம்ம எப்படி முடிவு பண்ண போகிறோம்? அந்த ஆதரவு வரட்டும். அதுக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு. அதில் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு எங்கள் தலைவர் முதல் மாநாட்டிலே சொல்லிட்டாங்க. அனைவருக்கும் கண்டிப்பாக ஆட்சியில் பங்கு, அதில் அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் எல்லாம் இருக்கணுன்றதான் எங்களுடைய எண்ணம். அதுதான் வந்து ஒரு ஜனநாயகத்திற்கு எல்லாருக்கும். ஏன்னா அவர்களுக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த கட்சியிற்கு பொதுமக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அவங்களும் அவங்களுடைய கொள்கையை நிறைவேற்றுறதுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு இருந்தால் தான் அதை செய்ய முடியும். அதில் எங்களுடைய தலைவர் ஏற்கனவே வந்து முதல் மாநாட்டில் அதை சொல்லியிருக்காரு. எல்லா கட்சிக்கும் அவங்களுடைய கொள்கையில் அவங்க மக்களுக்கு செய்ய வேண்டிய பணியில் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு இருந்தால் தான் செய்ய முடியும். அதற்கான பங்கீடு இருக்குன்றதுல முதல் மாநாட்டிலே சொல்லிட்டாங்க. ஸோ அதில் எந்த மாற்று கருத்து இருக்கா? தவேகாவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி இருக்கிறதா பார்க்குறீங்களா? இந்த சூழல்லாம் எந்த நெருக்கடியும் இல்லை. 100% இன்னைக்கு வந்து 1.5 கோடி மக்களுக்கு மேலே 1,75,00,000 மக்களுக்கு மேலே வாக்களிச்சிருக்காங்க. இது ஒட்டுமொத்த தமிழக மக்களும் எங்களுடைய தலைவர் முதல்வரான வாக்களிச்சிருக்காங்க. இப்படி ஒரு தேர்தல் இதுவரை நீங்கள் பார்க்காத ஒரு தேர்தல் 1 வருஷம் சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் யாரும் பார்க்காத ஒரு தேர்தலாக கண்டிப்பாக இது இருந்திருக்கும். அதை நம்ம நம்புறீங்க. மக்கள் திருவிழா போல வந்து வாக்களிச்சாங்க. மாற்றத்தை விரும்ப வாக்களிச்சாங்க. மக்கள் என்ன நினைச்சு வாக்களிச்சாங்களோ அது 100%. ஆளுநரை சந்திக்க வரும்போது எந்த போலீஸ் எஸ்கார்டுமே இல்லாமல் வந்தாங்க. திரும்ப போகும்போது அது வேண்டாம், ஒரே குழப்பம். இல்லை, கண்டிப்பாக அது எப்போவுமே
அந்த இதனால் தேவையில்லாத பொதுமக்களுக்கு இடையூறுகள் வேண்டான்னு சொன்னாலும் எங்கள் தலைவர் தான் வேண்டான்னு சொல்லி நேற்று அந்த போலீஸும் அந்த எஸ்கார்டும் இதுவும் வேண்டான்னு எங்களுக்கு தலைவர் எடுத்த முடிவு தான், தலைவர் தான் வேண்டாம். சரி, பாஜகவுடைய தலையீடு இருக்குன்னு ஈசியத்தில் திருமாவளவன் சொல்லியிருந்தாரு. தற்போதைய அரசியல் சூழல்ல தாவேக்கா அப்படி நினைக்கிறாங்க. பாருங்க, எந்த சூழ்நிலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு. எந்த சூழ்நிலையிலும் நம்ம ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். கவர்னர்கிட்ட கொடுத்துருக்கோம், என்ன வருதோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதனால ஒன்றும் இல்லை. ஒரு நாள் நேற்று தான் கொடுத்துருக்கோம், இன்றைக்கி ஒரு நாள் இருக்குது. சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை கவர்னர் செய்வார்னு நினைப்போம். செய்யலைன்னா அதுக்கு அடுத்த முடிவுகள் என்ன செய்யணும். ஓகே. ஹலோ, கனெக்ட் பண்ணுங்க. ஆமாம், நான் இப்போ தான் பார்த்தேன். நீங்கள் இதில் வாட்ஸ்அப் கால் சரி சரி ஓகே போயிடலாம். ஓகே, தேங்க்யூ. ஒரு செகண்ட் எங்கள் வேலையை ஒரு மிச்சமாக முடிச்சுன்னா பிரச்சனை இல்லை. சரி சரி ஓகே, நன்றி சார். போகலாம்